எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் மொறுன்னு கோபி 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மசாலா போட்டு நல்லா சுவையாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ், இல்லை டீக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோபி 65. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க இப்படிக்குள்ளே போகலாம். தண்ணி பாயில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸ் பண்ண இந்த தண்ணியில் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ண தண்ணியில் கோபி சேர்த்துக்கிறேன். கோபி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க. ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு கோபி. இது பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன் நான். ஸோ இந்த கோபி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை ஃபேன் காற்று கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இப்போது கோபி 65 மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோள மாவு, அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நான் பண்ணுற பதத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லா கோட் ஆகும். ஸோ அப்போ தான் நல்லா முறுமுறுன்ட்டு வரும். ஸோ இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லா கோட் ஆகும். ஸோ கோபி எல்லாத்தையும் சேர்க்குறேன், காலிஃப்ளவர் எல்லாத்தையும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே ஊற வச்சிட போகிறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வறுத்துக்கலாம், பட் ஊற வச்சா இன்னும் நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கோபி ஒன்றுத்தையும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றா ஆட் பண்ணுங்கள், நல்லா ஒட்டாமல் வரும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட மனம் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு கோபி. இப்போ எடுத்துகிற போகிறேன். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, மொறு கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. செம்ம யம்மியாக இருக்கும். கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். லெமன் போட்டும் சாப்பிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் வீடியோ. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.